எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் சிஐல கிளாஸ் நம்பர் 1 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ்ஐ அண்ட் சிஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து தனி வட்டி, கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் 2லிருந்து 3 கிளாஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கூட்டு வட்டி வந்து படிக்க போறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பேசிக் லெவல்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் நம்மளுடைய எக்ஸாமுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நம்ம படிக்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் இந்த கிளாஸோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்னோட டெலகிராம்ல ஜாயின் ஆகிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எஸ்ஐ அண்ட் சிஐல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐனா தமிழ்ல வந்து தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முழுக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்பீங்க, பிஎன்ஆர் டிவைடட் பை 100ன்னு படிச்சிருப்பீங்க, அல்லது சில பேர் வந்து பிஆர்டி டிவைட் பை 100ன்னு படிச்சிருப்பீங்க. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் தனி வட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சோ இப்ப போயிட்டு நீங்க வந்து பேங்க்ல வந்து கடன் வாங்குறீங்க, இல்ல வந்து யார்கிட்டயாச்சும் நீங்க கடன் வாங்குறீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு தான் நமக்கு கடன் தருவாங்க. அதாவது இப்போ ஒரு 10,000 ரூபாய் நீங்க வாங்குறீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க, 2 பைசா வட்டி. இங்க வந்து நம்ம 2 பைசா அதெல்லாம் நம்ம பார்க்க போறதுல, நம்ம எல்லாமே பெர்சன்டேஜ்ல தான் நம்ம பார்க்க போறோம். 10% வட்டி, 20% வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சோ ஒரு மாசத்துக்கு நம்ம வாங்கின தொகைக்கு போய் கடனை கட்டுறோம் பாத்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சோ அதுக்கு பேர் தான் வந்து தனி வட்டி. அதுவே கூட்டு வட்டினா நம்ம என்ன பார்க்கணும், அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பட் கூட்டு வட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா வட்டிக்கு வட்டி போடுவாங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க மணப்புரம், முத்து ஃபின்காப்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப வட்டிக்கு வட்டி போடுவாங்க. நீங்க வட்டி காட்டலன்னா அந்த வட்டிக்கும் அசலோட சேர்ந்து அதுக்கு வந்து ஒரு தனி வட்டி போடுவாங்க, ஓகேவா? சோ சிஏ பத்தி நம்ம டீடைல்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு ஃபார்முலா தான் வந்து நமக்கு வந்து பிரம்மாஸ்திரம் மாதிரி, ஓகேங்களா? இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுதான் நீ எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணலாம் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? சோ இதுல பி வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல், தமிழ்ல வந்து அசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? தமிழ்ல வந்து வட்டி வீதம், அதாவது 10% வட்டி வீதம், 20% வட்டி வீதம், அந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா? சோ அதுதான் வந்து ஆர் வந்து ரெஃபர் பண்ணுது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டி வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் பீரியடை வந்து ரெஃபர் பண்ணுது, ஓகேவா? சோ 2 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி, 3 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டின்னு கேக்குறாங்க பாத்தீங்களா? சோ அதுதான் என்ன பாத்தீங்கன்னா டைம் பீரியட், பிஆர்டி டிவைட் பை 100. இந்த 100 எதற்காக போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, பிரின்சிபல் வந்து நம்ம வாங்கின அசலுங்களா. சோ ஆர் வந்து எப்பயுமே என்ன பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல தான் இருக்கும், ஓகேங்களா? சோ ஆர் எப்பயுமே எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல தான் இருக்கும். டைம் வந்து அப்படியே தான் டைம், ஓகேவா? சோ அப்போ இந்த பெர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் டிவைட் பை 100ன்னு போடும். சோ இந்த டி வந்து அப்படியே வச்சுப்போம். அதனால இதை வந்து பிஆர்டி டிவைட் பை 100ன்னு போடுறோம், ஓகேவா? சோ இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், அல்லது இந்த பிரின்சிபல் மட்டும் வச்சுக்கிட்டு ஆர்டி பெர்சன்டேஜ் இந்த மாதிரி கூட நீங்க ஃபார்முலா எழுதிக்கலாம். சோ எல்லாமே சிம்பிள் ஃபார்முலா தான், ஓகேங்களா? சோ பிஆர்டினா என்ன, ஓகேவா? பிரின்சிபல்னா என்ன, ரேட்னா என்ன, டைம்னா என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு. சோ எஸ்ஐனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டி. சோ நம்ம வாங்கின தொகைக்கு எவ்வளவு வட்டி கட்டுறோம் அதுதான் வந்து என்ன பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? சோ இந்த 3 டெஃபினிஷன், இந்த 3 பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் எப்பயுமே நமக்கு தெரியும், ஓகேவா? பிரின்சிபல் எப்பயுமே நமக்கு கையில வந்து சொல்லிடுவாங்க, ஓகே? இங்கிலீஷ்ல வந்து பிரின்சிபல் இருக்கும், இல்லைன்னா சம்மன் இருக்கும். தமிழ்ல ஒரே வார்த்தை தான், தொகைன்னு இருக்கும் அல்லது வந்து அசல்னு இருக்கும், ஓகேவா? சோ இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே
பர் ஆனத்துல தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், அதாவது ஒரு ஆண்டுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ஆண்டு முடிவுல தான் நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கணக்கிடணும். இப்போ நம்ம 10,000 ரூபாய் கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த 10,000க்கு வந்து 10% வட்டினா நம்ம வட்டியை வந்து எந்த வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு கணக்கிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷம் நம்ம வட்டி வந்து கணக்கிடணும். ஓகேவா? ஸோ எப்பயுமே கொஸ்டின்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட பத்தி அவங்க சொல்லலாம், அதாவது பர் ஆனம் ஒரு ஆண்டுக்கு, ஆண்டு இறுதியில், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மென்ஷன் பண்ணலன்னா நீங்க வந்து ஒரு ஆண்டுக்கு அப்படின்றத நீங்க கணக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டைம் பீரியட பத்தி நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட பொறுத்த வரைக்கும் டைம் பீரியட் எந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இயர் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா மந்த் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா டேஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இயர்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வருடத்துக்கு வட்டி சொல்லுங்க, 2 வருடத்துக்கு வட்டி சொல்லுங்க, 3 வருடத்துக்கு வட்டி சொல்லுங்க. சோ டைரக்டாவே நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருடம் கொடுத்துட்டு அந்த வருடத்துக்கு எவ்வளவு வந்து வட்டி வரும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து எப்படி பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த் பேஸ் பண்ணி கேட்பாங்க, அதாவது இயர்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகேவா? சோ ஒரு வருடம் 4 மாதம், ஒரு வருடம் 6 மாதம். ஓகேவா? சோ வருடமும் வரும், மாதமும் வரும். ஓகேவா? சோ மாதம் வந்ததுன்னா அது எப்பயுமே நம்ம இங்க யூஸ் பண்றோம் ஒரு ஃபார்முலா PRT டிவைடட் பை 100 யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா? சோ இது எப்பயுமே நம்ம பெர்சன்டேஜ்ல தான் யூஸ் பண்ணுவோம், இது எப்பயுமே நம்ம ருபீஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் பீரியட் எப்பயுமே நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து மந்த் பேஸ் பண்ணி டைம் கொடுத்தாங்கன்னா நீங்க மந்த் என்ன பண்ணணும்னா இயரா மாத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க பாருங்க 2 மாதம் சொல்லியிருக்காங்களா? சோ இந்த 2 மாதத்தை எப்படி வந்து இயரா மாத்துவீங்க? சோ ஒரு இயருக்கு மொத்தமா எத்தனை மாதங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மாதம் இருக்குமா? அப்போ இந்த 2 மாதத்தை எப்படி வந்து இயரா கன்வெர்ட் பண்ணுவீங்க? சோ 12 மாதத்துல 2 மாதம். ஓகேங்களா? சோ இதை மேற்கொண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா 1/6 வருடம், அதாவது ரெண்டு மாதங்களை இயர்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா 1/6 வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க 3 மாதத்துக்கு எப்படி கணக்கிடுவீங்க? சோ 3 மாதம்னா 3 டிவைட் பை அதாவது 12 மந்த்ல 3 மாதம் வந்து இயர்ல நம்ம கணக்கிடுறது. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3 is 3 4 3 12. அப்போ 3 மாதத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ல ஒரு இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், 4 பங்குல ஒரு பங்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே. சோ இயரை பேஸ் பண்ணி கொடுத்தா நமக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. மந்த் பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் இயருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதே போல டேஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ டேஸ் அதாவது நாட்கள் பேஸ் பண்ணி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட நாட்களை நீங்க வந்து இயருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மொத்தமாவே ஒரு 4 நாட்கள் தான் கொடுப்பாங்க. என்னென்ன நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 73 நாட்கள். சோ கொஸ்டின்ல கண்டிப்பா இந்த நாட்களை தவிர்த்து 100 நாட்கள் சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஓகேவா? சோ நாட்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா இந்த 4 நாட்கள் தான் கேட்பாங்க. 73 நாட்கள். சோ இது அப்படியே டபுள் பண்ணீங்க, அதாவது 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 146 நாட்கள். சோ அது அப்படியே 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 219 நாட்கள். சோ 73 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 292 நாட்கள். சோ இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 365 நாட்கள். சோ இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு வருடத்துக்கு நமக்கு எத்தனை நாட்கள்னு தெரியும்? 365 நாட்கள் நமக்கு தெரியும். சாதாரணமா நமக்கு வந்து 365 நாட்கள் நமக்கு தெரியும். ஓகேவா? சோ இப்ப வந்து 73 நாட்களை எப்படி இயரா கன்வெர்ட் பண்ணுவீங்க? 73 டிவைட் பை 365 போட்டீங்கன்னா இது வந்து இயரா கன்வெர்ட் ஆயிடுச்சுங்களா? சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/5, அதாவது 5 × 73 போட்டீங்கன்னா 365 வரும். ஓகேவா? சோ 73 டிவைட் பை 365 என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/5 வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது 73 நாட்களுக்கு நிகரான வருடம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/5 வருடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 146 டேஸ் வந்து 2/5 வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 146 டிவைடட் பை 365 நீங்க மேற்கொண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/5 வருடம் வரும். ஓகேவா? மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 219 நாட்கள். இந்த 73 பேஸ் நாட்கள் இருக்கு பாத்தீங்களா? சோ அது கூட 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 219 நாட்கள்னு வரும். சோ 219 டிவைடட் பை
365 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது வந்து 3 டைம் வரும், இது வந்து 5 டைம் வரும். 73 அடிச்சீங்கன்னா ஸோ 3/5 இயர் தான் வந்து 219 நாட்களுக்கு நிகரான வருடம். ஓகேவா? அதுக்கப்புறம் 4/5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 292 நாட்களுக்கு நிகரான வருடம். ஓகேவா? ஸோ இது 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 365 நாட்கள், அதாவது 5/5 வரும். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இயர்னு காட்டுமா? ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி வட்டி கண்டுபிடிக்க சொல்லும் போது கண்டிப்பா இந்த நாட்கள் மந்த் எல்லாமே உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டியில தான் கேட்பாங்க. ஓகேவா? சோ கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 90% வந்து இயரை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா மந்த் வந்து பேஸ் பண்ணி கேட்பாங்க. சோ நாட்கள்லாம் கண்டிப்பா கூட்டு வட்டியில கேட்க மாட்டாங்க. இப்ப இங்க பாருங்க, சோ நாட்கள்னு பொறுத்த வரைக்கும் நீங்க எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 73 நாட்கள் கேட்பாங்க. சோ 73 நாட்கள்னா 1/5 வருடம் அப்படின்றது தெரியும். அடுத்தது 146 நாட்கள், 219 நாட்கள், 292 நாட்கள். சோ இதை வந்து 2/5 வருடம் சொல்லும், இது வந்து 3/5 வருடம் சொல்லும், இது வந்து 4/5 வருடம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ நம்ம டைம் வந்து எதெல்லாம் கொடுப்பாங்கன்றத நம்ம படிச்சாச்சு. சோ டைரக்டாவே இயர் பேஸ் பண்ணி கொடுக்கலாம், மந்த் பேஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்ல நாட்களை வந்து பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து பிஆர்டி அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து இதை பேஸ் பண்ண மாதிரி சிம்பிளான கணக்கு மட்டும் தான் நம்ம இப்ப படிக்க போறோம். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கணக்க பாருங்க. Find simple interest of 2 years at the rate of interest 9% per annum. இது PA என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா per annum SI. ஓகேங்களா? அதாவது per annum SIனா தனி வட்டியில் ஆண்டுக்கு. ஓகேங்களா? சோ ஆண்டுக்கு தனி வட்டி கணக்கிடணும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஆஃப் 2500. சோ இதுல வந்து இந்த 2500 என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அசல். ஓகேங்களா? சோ பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500ங்களா? சோ ரூபாய் 2500க்கு 9% வட்டி வீதத்தில் 2 வருடத்திற்கான தனி வட்டியை காண்க. சோ டைரக்டாவே அவங்க தனி வட்டி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SI is equal to PRT divided by 100 போடுவீங்களா? சோ பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 போடுவீங்களா? சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 போடுவீங்களா? சோ R எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9%. சோ நெக்ஸ்ட் வந்து டைம் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா 2 வருடம் சொல்லியிருக்காங்களா? சோ டைம் வந்து 2 டிவைடட் பை 100 போடுவீங்களா? சோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆகிடும். சோ 25 இன்ட்டு 2 எவ்வளவு பாத்தீங்கன்னா 50. சோ 50 இன்ட்டு 9 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 450 வருமா? சோ அப்ப 2500 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 9% வட்டி போட்டாங்கன்னா நம்ம 2 வருஷம் முடிவுல எவ்வளவு கட்டுவோம்? சாரி, இது வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு கட்டுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 450 ரூபாய் கட்டும். சாரி, இது வந்து 2 வருஷத்துக்கு, ஏன்னா நம்ம 2 வருஷம் தானே இங்க பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ 2 வருஷத்துக்கு எவ்வளவு கட்டுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 450 ரூபாய் கணக்கிடுவோம். ஓகேவா? சோ இதை இப்படி போடலாம், அல்லது வேற எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு டைம். ஓகேவா? சோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சதவீதம் வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 9% வந்து வட்டிங்களா? சோ ஒரு வருஷத்துக்கு 9% வட்டினா அப்ப 2 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் கிடைக்கும்? சோ 2 வருஷத்துக்கு 9% போட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு மொத்தமா நீங்க எத்தனை சதவீதம் வட்டி கட்ட போறீங்க? 18% வந்து வட்டி கட்ட போறீங்களா? சோ ஒரு வருஷத்துக்கு 9% வட்டினா 2 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் வட்டி கட்டுவீங்க? 18% வட்டி கட்டுவீங்களா? இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500ல ஓகேலா 2500ல 18% வந்து என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு 250 என்பது 10%. சோ லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 1% என்பது 25ங்களா? சோ 8% வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 8% வந்து 200 கிடைக்குமா? சோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 450 ரூபான்னு வருமா? அல்லது இதை வந்து நீங்க எப்படி பெர்சன்டேஜ் மூலமா போடுவீங்க? சோ 2500 இல்லைன்னா மல்டிபிளிகேஷனா? சோ 18% 18 டிவைட் பை 100 போட்டுக்கோங்க. சோ 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆயிடுச்சு. சோ 25 இன்ட்டு 18 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 450 ரூபான்னு கிடைக்கும். ஓகேவா? சோ ஷார்ட்கட்லயும் போடலாம், இல்ல பேசிக் ப்ரொசீஜரா PRT டிவைட் பை 100 ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு உங்களோட டைமுக்கு எது சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கோ அதுல நீங்க போட்டா போதுமானது. ஓகேவா? ஓகே, இப்ப ரெண்டாவது கணக்கு பாருங்க. சேம் அதே போல கணக்கு தான். ஓகேங்களா? சோ இதை வந்து நீங்க வந்து PRT டிவைட் பை 100 ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க வட்டி சதவீதம், இந்த ஃபார்முலாவையும் போடலாம். அல்லது இதை வந்து வேற எப்படி போடலாம்? ஒரு வருஷத்துக்கு 7.5% வந்து வட்டிங்களா?
சோ ஒரு வருஷம் முடிவுல நான் 7.5 எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கான், இப்ப வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்குறோமோ அதுல 7.5% வந்து நான் வட்டி கட்டுவேன். சோ ஒரு வருஷத்துக்கு 7.5%னா அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? சோ 2 வருஷத்துக்கு எவ்வளவு கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 × 2 போட்டீங்கன்னா 15ன்னு வருமா? சோ 2 வருஷத்துக்கு நான் எவ்வளவு வட்டி கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15% வந்து நான் வட்டி கட்டணும். இப்ப வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த 8500ல 15% என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ 8500 இந்த இல்லா மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. 15 டிவைடட் பை பெர்சன்டேஜ்க்கு வந்து 100 போட்டுப்பீங்களா? சோ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சுங்களா? சோ இப்ப 85 × 15 போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோ 5 × 5 25 பேலன்ஸ் 2 40 42 ஓர் 5 5 ஓர் 8 8 சோ 5 7 12 கிடைக்குமா? சோ 1275 தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான தனி வட்டி. அதாவது 8500 ரூபாய்க்கு ஓகேலா 2 வருஷத்துக்கு எவ்வளவு தனி வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேவா எவ்வளவு தனி வட்டி? 1275 ரூபாயா? சப்போஸ் அவங்க ஒரு வருடத்துக்கு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 6 2s are 12 3 2s are 6 7 2s are 14 5 2s are 10 அதாவது 637.5 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு நம்ம தனி வட்டி கட்டுவோம். ஓகேவா? ஓகே, இப்ப இங்க பாருங்க போன ப்ராப்ளம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா டைப் நம்பர் 1. சோ டைப் நம்பர்ல எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி கண்டுபிடிக்கிறது பேசிக்கான ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஓகேவா? சோ இப்ப இங்க பாருங்க போன சம்ல பாத்தீங்கன்னா இயர் என்பது எப்படி கொடுத்தாங்க? இயர் என்பது இயராவே கொடுத்தாங்க, டைரக்டாவே இயர்லி சொல்லிட்டாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அதே தனி வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு, சோ பிரின்சிபல் தொகையும் நம்ம கிட்ட இருக்கு, தனி வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ஒரு வருடம் 4 மாதத்துக்கு எவ்வளவு வட்டி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு வருடம்னா நம்ம ஈஸியாவே சொல்லிடலாம் 20% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இப்ப பாருங்களேன் ஒரு வருடம் கேட்டாங்கன்னா 36,000 ரூபாவா? சோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 10% என்பது 3600 ரூபாங்களா? சோ அவங்க 20% கேக்குறாங்க. சோ இன்னொரு 10% கூட்டிங்கன்னா இன்னொரு 3600, ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 7200 ரூபாய். நீங்க கணக்கே போட தேவையில்ல. ஓகேவா? சோ டைரக்டாவே 2 வருஷத்துக்கு ஓகேவா ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டு அதாவது ஒரு வருஷத்துக்கு 20% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7200 ரூபாய் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா இயர் என்பது எப்படி இருக்கு? மந்த்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இதை எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம கண்டிப்பா ஃபார்முலாவை தான் போடணும். ஓகேவா? PRT டிவைடட் பை 100ல நம்ம போடணும். சோ இங்க பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36,000. சோ பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36,000. நெக்ஸ்ட் வந்து ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து டைம். இப்ப டைம் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர் 4 மந்த்ங்களா? சோ இந்த 1 இயரை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் இந்த 4 மந்த் நீங்க எப்படி வந்து இயரா மாத்துவீங்க? சோ இயரா மாத்துறதுக்கு 4 டிவைட் பை 12ன்னு போடுவீங்களா? சோ மேற்கொண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3 வருமா? அப்போ ஒரு வருஷம் பிளஸ் 1/3 வருஷம் இந்த 4 மாசத்தை நான் இயரா மாத்திட்டேன், 1/3 வருடமா மாத்திட்டேன். இப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 3s are 3, 3 + 1 வந்து 4. ஓகேங்களா? அப்போ ஒரு வருடம் 4 மாதம். ஓகேங்களா? அதற்கு நிகரான வருடம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/3 வருடமா? சோ இங்க போடுங்க 4/3 வருடம். சோ ஆல்ரெடி ஒரு 100 கீழே இருக்கு. சோ அந்த 100 நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? சோ பிரின்சிபலை போட்டாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட போட்டாச்சு, டைம் பீரியடும் போட்டாச்சு. டைம் பீரியட் வந்து மந்த்ல கொடுத்துருந்தாங்க. சோ நான் இயரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி கீழே வந்து ஒரு 100 இருக்கு. சோ அந்த 100 நான் பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. இப்போ 2 சைபருக்கு 2 சைபர் வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்களா? சோ வேற ஏதாவது அடிக்கிற மாதிரி இருக்கலாம். இதை 3ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 1 3 3 2 × 3 6 ஒரு சைபர் அப்படியே இருக்கு. சோ கீழே எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு. மேல என்னெல்லாம் ரிமைனிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 × 20 × 4. ஓகேவா? சோ 12 × 2 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24. 2 சைபர் இருக்கு. சோ அந்த 2 சைபரை சேர்த்துக்கலாம். இன்ட்டு 4ங்களா? சோ 4 × 4 16, பேலன்ஸ் 1 2 × 4 96 வருமா? சோ 2 சைபர் இருக்கு. சோ 2 சைபரை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? அதாவது 36,000 ரூபாய்க்கு 20% வட்டி வீதம் போட்டீங்கன்னா ஒரு வருடம் 4 மாதம் கழித்து சோ எவ்வளவு ரூபாய் நம்ம எஸ்ஐ அதாவது தனி வட்டி கட்டுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9,600 ரூபாய் கட்டுவோம். ஓகேவா? ஓகே, இப்ப சேம் அதே போல கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஃபைண்ட் எஸ்ஐ அதாவது ரூபாய் 45,000
11.11% வட்டி வீதத்தில் ஒரு வருடம் 3 மாதத்திற்கான தனி வட்டியை காண்க. சோ எப்பயுமே இந்த வட்டி விகிதம் என்பது ஓகேங்களா டைரக்டாவே 10%, 20%, 25% அந்த மாதிரி ஹோல் நம்பரா கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? சோ எந்த சதவீதம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ண தெரியணும். இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை நீங்க எப்படி வந்து பெர்சன்டேஜ்ல இருந்து நார்மலா மாத்துவீங்க? பெர்சன்டேஜ்ல இருந்து இதை எப்படி 11.11% நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/9. நம்ம இதை வந்து பெர்சன்டேஜ்ல நம்ம படிச்சிருப்போம். அதே போல 9.09% நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/11 படிச்சிருப்போம். அதே போல 7.14%. ஓகேங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம் 14.28%. ஓகேவா? 14.28% நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/7 நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? சோ இந்த பெர்சன்டேஜுக்கு நிகரான பின்னத்தை நம்ம மாத்திட்டீங்கன்னா கணக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் வந்து எதை கன்வெர்ட் பண்ணணும்? இதை வந்து இதுக்கு நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/9. ஓகேவா? சோ இப்ப இதுக்கு நிகரான மந்த் ஓகேங்களா மந்த்ல கொடுத்திருக்காங்க, இயரா மாத்தணும். சோ ஒரு வருடம் 3 மாதத்தை வந்து 3/12 எழுதலாமா? சோ 12 ஓர் 12 12 12 பிளஸ் 3 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15. சோ 15 டிவைட் பை 12 எழுதலாமா? சோ இதை மேற்கொண்டு கேன்சல் பண்ணினா 5 3 15 4 3 12ங்களா? சோ இங்க பாருங்க 5/4 வருடம். ஓகேவா? அதாவது ஒரு வருடம் 3 மாதங்கள் என்பது 5/4 வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இப்போ P இன்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து 6% தான் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணிட்டோம் 1/9 நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நீங்க வந்து 100 நீங்க போடவே கூடாது. ஓகேவா? சோ பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45,000 ரூபாய் இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/9 நம்ம பெர்சன்டேஜ் தான் நம்ம மாத்திட்டோம். ஓகேங்களா? சோ அதனால 100 வந்து கீழே போட தேவையில்ல. ஓகேவா? 11.11%. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன், இப்போ இந்த 20% நிகரான பின்னம் எவ்வளோ 1/5ங்களா? சோ இந்த 20% நிகரான பின்னம் வந்து 1/5ங்களா? சோ இதுக்கு வந்து நிகரான வருடம் எவ்வளோ 4/3ங்களா? சோ இப்ப கால்குலேட் பண்ணுங்க. பிரின்சிபல் வந்து 36,000 ரூபாவா இன்ட்டு இந்த 20% என்ன பண்ணுவீங்க 1/5 எழுதிட்டீங்களா? சோ டைம் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 4/3ங்களா? சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 12,000 கிடைக்குமா? சோ இது 5ஆல் அடிச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5ஆல் அடிச்சுன்னா 2 டைம், இது வந்து 2 4 டைம் 2400ங்களா? சோ 2400 இன்ட்டு 4 போட்டீங்கன்னா 24 இன்ட்டு 4 எவ்வளவு பாத்தீங்கன்னா 96. ஆல்ரெடி 2 சைபர் இருக்கு. சோ 2 சைபர் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த பெர்சன்டேஜை நீங்க பின்னமா மாத்திட்டீங்கன்னா ஃபார்முலாவில கீழே வந்து 100 போட தேவையில்ல. ஓகேவா? ஏன் கேட்டீங்கன்னா நம்ம ஃபார்முலாவிலே போடலாம். பட் இந்த 11.11% என்பது டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பின்னத்துக்கு இந்த பெர்சன்டேஜுக்கு நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/9%. ஓகேங்களா? சோ பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45,000 ரூபாவா? நெக்ஸ்ட் வந்து 6%. ஓகேங்களா? 6% வந்து நம்ம டைரக்டாவே பின்னமா கன்வெர்ட் பண்ணியாச்சு 1/9. அல்லது இது வந்து 11.1111 டிவைட் பை 100ன்னு போடுவீங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி போட்டு நீங்க கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். அதுக்கப்புறம் டைம் பீரியட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/4 வருடம் பார்த்தாச்சு. சோ இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிரின்சிபல் போட்டாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டைம் பீரியட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/4 வருடம் போட்டாச்சுங்களா? முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, இதை 9ஆ வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 5 × 9 45ங்களா? சோ 5,000 வந்து போச்சுங்களா? சோ நெக்ஸ்ட் இதை வந்து 4ஆல் அடிக்கலாமா? சோ கண்டிப்பா 4ஆல் அடிக்கலாம். 4 4 4 ஓகேங்களா? 2 × 4 8 பேலன்ஸ் 2 5 20. சோ 1250. சோ 1250 இன்ட்டு 5ஆல மல்டிப்ளை பண்ணினா சைபர் 25 பேலன்ஸ் 2 10 12 பேலன்ஸ் 1 4 5 5 6. சோ 6250 தான் இந்த ப்ராப்ளத்துக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து ஒரு சில இடத்துக்கு நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகாது. சோ இந்த மாதிரி பின்னம் தான் நமக்கு வந்து ஓகேவா? சோ பெர்சன்டேஜ்ல இருந்து பின்னமா மாத்துறது, பின்னம்ல இருந்து பெர்சன்டேஜா மாத்துறது, நம்ம பெர்சன்டேஜ் டாபிக்லயே நம்ம இதெல்லாம் கிளியரா படிச்சிருக்கோம். என்னோட கிளாஸை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
புதுசா பாக்குறவங்க நீங்க கண்டிப்பா நீங்க ப்ரீவியஸா பெர்சன்டேஜ் டாபிக் நடத்தணும். ஸோ அந்த பெர்சன்டேஜ் டாபிக்கை படிச்சுட்டு இந்த டாபிக் பாருங்க. அப்பதான் கண்டிப்பா, ஏன்னா நம்ம பெர்சன்டேஜ்ல யூஸ் பண்ண நிறைய மெத்தட் வந்து தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டியில நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? சேம் அதே கொஸ்டின் தான். வாட் வில் பி த எஸ்ஐ? ஓகேங்களா? ஸோ தனி வட்டி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 12%. ஸோ கண்டிப்பா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 54,000 ரூபாய் என்பது அசல் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா டைம் பீரியட் பாத்தீங்கன்னா டைரக்டா அவங்க கிட்ட கொடுக்கவே இல்லை. டைம் பீரியட் வந்து இயர்லியும் சொல்லல, மந்த்லியும் சொல்லல. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 5, 2005 அதுல இருந்து மே 31, 2015 வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நாட்களுக்குள்ளதான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கணக்கிடணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி நீங்க கணக்கிடுவீங்க? ஸோ ஜனவரியில மொத்தமா எத்தனை நாட்கள் இருக்கும்? 31 நாட்களுங்களா? ஸோ பிப்ரவரியில மொத்தமா எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 அல்லது 29 இருக்குமா? ஸோ இது எப்படி நீங்க செக் பண்ணுவீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆண்டு வந்து லீப் வருடமா நார்மல் வருடமான்னு செக் பண்ணணும். கடைசி 2 இலக்கம் மட்டும் 4ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்து லீப் வருடம். 4ஆல டிவைட் ஆகலன்னா அது வந்து நார்மல் வருடம் தான். ஸோ இந்த 15 4ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. அப்ப கொடுக்கப்பட்ட 2015 லீப் வருடம் கிடையாது. அப்ப கண்டிப்பா பிப்ரவரியில 28 நாட்கள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மார்ச்ல எத்தனை நாட்கள் இருக்கும்? 31 நாட்கள். மேல எத்தனை? மார்ச், ஏப்ரல்ங்களா? சோ மார்ச், ஏப்ரல்ல 30 நாட்கள் இருக்கும். மேல வந்து எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 நாட்கள் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இங்க பாருங்க, இதுல இருந்து ஜனவரி 5 மட்டும், ஜனவரி 5 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சோ ஜனவரி 5 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாட்கள் கிடைக்கும்? 31ல 5 போச்சுன்னா 26 நாட்கள்னு கிடைக்குமா? சோ இந்த 28 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் கூட்ட போறோம். 28, நெக்ஸ்ட் வந்து இந்த 31, நெக்ஸ்ட் வந்து 30. சோ மே மாசத்துல அவங்க 31 நாட்கள் தான் டைரக்டாவே கேட்கறாங்க. மே 31 தான் கேட்கறாங்க. சோ அந்த 31 இதை மொத்தமா கூட்டுங்க. கூட்டிங்கன்னா 6, 10, 16, பேலன்ஸ் 1. ஓகேவா? சோ 4, 5, 8, 8 பிளஸ் 6 எவ்வளவு பாத்தீங்கன்னா 14ங்களா? சோ இப்ப பாருங்க, ஜனவரி 5ல இருந்து மே 31 வரைக்கும் எத்தனை நாட்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 146 நாட்கள் வருதுங்களா? சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நாட்கள்னு கொடுத்தாங்கன்னா 73 நாட்கள் கொடுப்பாங்க, 146 நாட்கள் கொடுப்பாங்க, 219 நாட்கள் கொடுப்பாங்க, 292 நாட்கள் கொடுப்பாங்க. சோ இதுக்கு வந்து எத்தனை வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/5 வருடம் சொல்லுவோம், இதை 2/5 வருடம் சொல்லுவோம், இதை 3/5 வருடம் சொல்லுவோம், இதை 4/5 வருடம் சொல்லுமா? அப்ப டைம் பீரியட், இதுக்கு நிகரான டைம் பீரியட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/5 வருடம் நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம கிட்ட பிரின்சிபல் இருக்கு, டைம் பீரியட் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப நம்ம டைரக்டாவே என்ன பண்ணலாம்? PRT டிவைடட் பை 100 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாமா? சோ இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஏன்னா நம்ம கிட்ட தனி வட்டி தானே கேட்டிருக்காங்க. சோ பிரின்சிபல் தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 54,000 ரூபாங்களா? சோ பிரின்சிபல் தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 54,000 ரூபாய் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 12. ஓகேவா? 12% தான் நம்ம என்னன்னா 12 டிவைட் பை 100 எழுதிப்போம். நெக்ஸ்ட் வந்து டைம் பீரியட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2/5 வருடமா? சோ இங்க பாருங்க 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆயிடுச்சு. சோ இது 5ஆ வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 4 5 5. ஓகேங்களா? சோ 10 டைம் வந்து 5 வரும், 4 8 டைம் 108ஆல போட்டீங்கன்னா 540 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப அதை கால்குலேட் பண்ணுங்க. 108 இன்ட்டு 12 இன்ட்டு 2. சோ 12 இன்ட்டு 2 எவ்வளவு பாத்தீங்கன்னா 24ங்களா? சோ 108 இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனி வட்டி கிடைச்சிரும். ஓகேவா? சோ 108 இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 இன்ட்டு 4 எவ்வளவு பாத்தீங்கன்னா 32, பேலன்ஸ் 3 3 4, 8 2 16, பேலன்ஸ் 1 1 2. ஓகேவா? சோ கூட்டினீங்கன்னா 2 9 5 2. ஓகேங்களா? சோ 2592 என்பதுதான் வட்டி. ஓகேங்களா? சோ ஒரு வருடம், அதாவது ஒரு வருடம் கிடையாது, 146 நாட்களுக்கு எவ்வளவு வட்டி கட்டணும்? அதாவது இந்த 54,000 ரூபாய்க்கு 12% வட்டி வீதத்தில். சோ கொஸ்டின்ல சொல்லணும்னா நீங்க பர் ஆனம் தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? சோ பர் ஆனம் சொல்லிட்டாங்க, வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. ஆனா அவங்க கேட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 146 நாட்களுக்கு தான் கேட்டிருக்காங்க. சோ 146 நாட்களுக்கு எவ்வளவு வட்டி கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2592 ரூபாய் வந்து நம்ம வட்டி கட்டணும். ஓகேவா? ஓகே, சேம் அதே போல கொஸ்டின் தான். ஓகேவா? சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா
பிரின்சிபல் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ பிரின்சிபல் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 48,000 ரூபாங்களா. ஸோ பிரின்சிபல் வந்து 48,000 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16.66%. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து டெசிமல்ல இருக்கு. ஓகேவா. சோ இந்த டெசிமலை நீங்க எப்படி மாத்தீங்களா, நம்ம இது சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. 16.66% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/6. ஓகேவா. சோ இதுக்கு நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/6. சப்போஸ் இது தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 16 இந்த 0.66 2/3 எழுதுவீங்களா. சோ இத பாருங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 48. சோ கலப்பு பின்னத்துல இருந்து பின்னமா மாத்தினீங்கன்னா 50/3% வருமா. 50/3% வருமா. சோ 50/3 சதவீதம் வந்து 1/100 போடுவோமா. சோ அடிச்சீங்கன்னா 2 டைம் 3 × 2 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/6 வரும். ஓகேவா. சோ ஒரு சில வேல்யூலாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன வேல்யூலாம் நம்ம பெர்சன்டேஜ்ல படிச்சிருக்கோம். ஓகேவா. சோ 20% நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/5. 25% நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/4. நெக்ஸ்ட் வந்து 12.5 நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/8. நெக்ஸ்ட் வந்து 6.25 நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/16. நெக்ஸ்ட் வந்து இந்த 16.66% நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/6. நெக்ஸ்ட் வந்து 33.33% நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3. நெக்ஸ்ட் வந்து 66.66% நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/3. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 14.28% நிகரான பின்னம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1/7. நெக்ஸ்ட் வந்து 11.11% நிகரான பின்னம் வந்து 1/9. நெக்ஸ்ட் வந்து 9.09% நிகரான பின்னம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/11. சோ இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு சம்ல அடிக்கடி தேவைப்படும். அதனால இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நம்ம பெர்சன்டேஜ்ல நம்ம படிச்சோம். ஓகேவா. சோ இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு போச்சு. இப்ப ஜனவரி 25 இருந்து ஏப்ரல் 8 வரைக்கும் மொத்தமா எத்தனை நாட்கள் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. சோ ஜனவரியில 31 நாட்களுங்களா. சோ 31ல 25 போச்சுன்னா 6 நாட்கள் இருக்குமா. நெக்ஸ்ட் வந்து பிப்ரவரியில 28 நாட்கள் தான். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா 2019 என்பது கடைசி 2 இலக்கத்தை நான் செக் பண்றேன். டிவைடட் பை 4 ஆகுதான் நான் செக் பண்றேன். சோ 4ஆல டிவைட் ஆகல. கண்டிப்பா இது வந்து ஒரு லீப் வருடம் கிடையாது, நார்மல் வருடம் தான். அப்ப பிப்ரவரியில 28 நாட்கள் இருக்குமா. நெக்ஸ்ட் வந்து ஜனவரி போட்டாச்சு, பிப்ரவரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் மார்ச்ல எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 31. ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா 8 தேதி தான் கேட்டிருக்காங்க. சோ டைரக்டாவே 8 எடுத்துக்கலாம். சோ இதை மொத்தமா கூட்டுங்க. கூட்டிங்கன்னா 9 9 + 6 15 15 + 8 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 + 8 23 3 பேலன்ஸ் 2 2 4 4 3 7 73 நாட்களுங்களா. சோ 73 நாட்களுக்கு நிகரான பின்னம், அதாவது இயர்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா 73/365 போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/5 வருடம் கிடைக்குமா. சோ இயரும் கண்டுபிடிச்சாச்சு. சோ டைம் பீரியட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/5 வருடம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்ப டைரக்டாவே நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். ஓகேவா. சோ இதை நீங்க ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதற்கான ஆன்சரை நீங்க ஹோம்வொர்க் செஷன், அதாவது கமெண்ட் செஷன்ல நீங்க சொல்லுங்க. அதாவது நான் பிரின்சிபலும் சொல்லிட்டேன். ஓகேங்களா. சோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நிகரான பின்னம் 1/6ன்னு சொல்லிட்டேன். சோ டைம் பீரியடும் கால்குலேட் பண்ணி 1/5ன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா PRT/100 இந்த ஃபார்முலாவை போட்டு சரியான விடையை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னா போதுமானது. ஓகேவா. சோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு. சோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம எல்லாமே கிளியரா படிச்சிடலாம். ஓகேவா. ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.